கோமதி நதிக்கரையில் இருக்கக்கூடிய கிருஷ்ணன் கோயில் 108 திவ்ய தேசங்களில் ஒன்று. துவாரகதீஸ்வரர் டெம்பிள், துவாரகைன்னு நம்ம சொல்கிறோம். இந்த கோயில் துவாரகை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய துவாரகை என்ற இடத்துல இருக்குது. இந்த கோயில் பெரியாழ்வார், நம்மாழ்வார், திருமங்கை ஆழ்வார், திருமழிசை ஆழ்வார், ஆண்டாள் இவங்கெல்லாம் குதிரை வண்டியில் போயிட்டு அங்கே இருந்து கிருஷ்ண பகவானை தரிசனம் பண்ணி அவரை பாராட்டி பாடி பாடல் பெற்ற ஒரு ஸ்தலமாக இது இருக்குது. இதனுடைய ஒரிஜினல் கோயில் கடலுக்குள்ளே போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய இந்த கோயில் அவருடைய பேரன் வஜ்ரநாபி என்றவர் கட்டியிருக்காரு. அந்த கோயில் தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய துவாரகை டெம்பிள். காசிக்கு போய் கங்கையில் நீராடணும், காசி விஸ்வநாதரை தரிசனம் செய்யணும், அயோத்தியில் ராமர் பாதத்தை வணங்கி அருள் பெறணும். ஒரு நல்ல டிராவல் ஏஜென்சி இருந்தா சொல்லுங்களேன். ஆம், உங்களுக்காகவே சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் 30க்கும் மேற்பட்ட வட இந்திய ஆன்மீக குரு சுற்றுலாக்கள் காசி, கயா, அயோத்தி, அலகாபாத், சார்தாம், அமர்நாத், முக்திநாத், மலேசியா, கைலாஷ், நவ ஜோதிர்லிங்கம், குலுமணாலி மற்றும் 30க்கும் மேற்பட்ட சுற்றுலாக்கள். 14 வருட அனுபவம், மனம் குளிர தரிசனம், சைவ உணவு, பாதுகாப்பான தங்குமிடம், ஏசி ரயில், ஏசி பஸ் பயணம், குறைந்த கட்டணம். உங்கள் இருக்கைக்கு தொடர்பு கொள்ளுங்கள். சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ். இந்த கோயிலில் இவர் கூட கல்யாண நாச்சியார் லக்ஷ்மி அவங்க கூட இருக்காங்க. குரு தூர்வாசர் கோபத்தால் ருக்மணி அவங்க பிரிஞ்சு தனியாக ஒரு இடத்துல கோயில் இருக்காங்க. கொஞ்சம் தூரத்தில் ஏறக்கூடிய ஒரு 3-4 கிலோமீட்டர் தூரத்தில் அந்த ருக்மணி கோயில் தனியாக இருக்குது. இந்த துவாரகை கிருஷ்ணருக்கு ஒரு நாளைக்கு 17 தடவை உடை மாற்றி அலங்காரம் செய்து 17 முறை சாப்பாடும் வச்சு படையல் போடுறாங்க. ஏன்னா இவருக்கு எப்பயும் பசி எடுத்துகிட்டே இருப்பான், இவர் ருசியாக சாப்பிட்டுட்டே இருப்பாராம். சாப்பாட்டு பிரியர் போல இருக்கு இவர். அதனால் இவருக்கு ஒரு நாளைக்கு 17 தடவை சாப்பாடு ஊட்டிகிட்டே இருக்காங்க. காலையில் திருப்பள்ளியை வச்சு பாடி இவரை எழுப்பின உடனே ஒரு பல் குத்துற குச்சி ஒன்று வைப்பாங்க படையலுக்கு. கூடவே ஒரு ஜிலேபி ஒன்று வைப்பாங்க. இதுதான் இவருக்கு முதல்ல படைக்கக்கூடிய ஒரு படையல். அதை தொடர்ந்து இவருக்கு 17 தடவை சாப்பாடெல்லாம் கொடுப்பாங்க. நடுவில் திரித பிரசாதம் சொல்லிட்டு ஒன்று செஞ்சு கொடுக்குறாங்க. அது சர்க்கரை, பால், தயிர் இது எல்லாம் சேர்த்து கலந்து திரித பிரசாதம் சொல்லிட்டு ஒன்று கொடுக்குறாங்க. இவ்வளவு சாப்பிட்ட பிறகு இவருக்கு ஜீரணம் ஆகிறதுக்கோசம் லேகியம் ஒன்று செய்து கொடுக்குறாங்க. கடைசியாக நைட்டு 8 மணிக்கு லேகியம் ஒன்று செஞ்சு இவருக்கு கொடுக்குறாங்க, இவருக்கு ஜீரணம் ஆகணும்னு சொல்லிட்டு. அதன் பிறகு தான் இவருக்கு சயனகால பூஜை செய்து கண்ணனை தூங்க வைக்கிறாங்க. வட இந்திய ஆன்மீக சுற்றுலா செல்ல வேண்டுமா? 30க்கும் மேற்பட்ட குரு சுற்றுலாக்கள் சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் உடன் பயணம் செய்து பயன்பெறுது. காசி, கயா, அயோத்தி, அலகாபாத், சார்தாம், அமர்நாத், முக்திநாத், மலேசியா, கைலாஷ், நவ ஜோதிர்லிங்கம், குலுமணாலி மற்றும் 30க்கும் மேற்பட்ட சுற்றுலாக்கள். 14 வருட அனுபவம், மனம் குளிர தரிசனம், சைவ உணவு, பாதுகாப்பான தங்குமிடம், ஏசி ரயில், ஏசி பஸ் பயணம், குறைந்த கட்டணம். உங்கள் இருக்கைக்கு தொடர்பு கொள்ளுங்கள். சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ்.
இவர் வந்து எவ்வளோ வசதியாக ராஜபோகமாக இருக்காருன்னு சொல்லிட்டு இப்போவே நீங்கள் தெரிஞ்சிடுங்க. இந்தளவு வசதி ராஜபோகம் நமக்கு வேணும்னாக்கா நாம் இவர்கிட்ட போய் தரிசனம் பண்ணி அருள் பெற்று வரணும். அப்புறம் நடுவில் இவருக்கு ப்ரெட்டு, அப்புறம் ஆகாரம், நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் கூட வச்சு படைக்கிறாங்க. இதெல்லாம் வந்து லைவ் டெலிகாஸ்ட்லேயே கூட பார்க்கலாம். ஏன்னா இந்த கோயிலில் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் லைவாக டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. அதில் போய் நம்ம பார்க்கலாம். இந்த கிருஷ்ண பரமாத்மா துவாரகையை ஆட்சி செய்து அங்குள்ள மக்களுக்கு ஒரு சிறந்த ஒரு ஆட்சியை கொடுத்தாரு. மக்கள்லாம் செல்வ செழிப்பாக இருக்கிறதுக்கு இவர் வழிவகை செய்தார். இந்த கிருஷ்ண பரமாத்மாவில் நம்ம எல்லாருக்குமே தெரியும். என்னக்கா அவர் இல்லைன்னா மகாபாரதமே இல்லை. இந்த கோவிலை நாம் எல்லாரும் தரிசனம் பண்ணி அவருடைய அருள் பெற்று வாழ்வாங்கு வாழ அந்த எம்பெருமான் கல்யாண நாராயணன் சொல்கிறாங்க. அந்த கல்யாண நாராயணன் துவாரகை கிருஷ்ணரை வணங்கி வழிபடுவோமாக. வட இந்திய ஆன்மீக சுற்றுலா செல்ல விரும்புகின்றீர்களா? 30க்கும் மேற்பட்ட குரூப் சுற்றுலாக்கள் சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் உடன் பயணம் செய்து பயன்பெறுவீர். காசி, கயா, அயோத்தி, அலகாபாத், சார்தாம், அமர்நாத், முக்திநாத், மலேசியா, கைலாஷ், நவஜோதிர்லிங்கம். 14 வருட அனுபவம், மனம் குளிர தரிசனம், சைவ உணவு, பாதுகாப்பான தங்குமிடம், ஏசி ரயில், ஏசி பஸ் பயணம், குறைந்த கட்டணம். உங்கள் இருக்கைக்கு தொடர்பு கொள்ளுங்கள். சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ்.